பிக் பாஸோட செகண்ட் ரன்னரான மாயா அவர்கள் வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ரீசெண்டா ஒரு சோலோ ட்ரிப் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிருந்தாங்க. அண்ட் அந்த ட்ரிப்ல வந்து அவங்க கூட அதித்தி பாலன் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு 5 days ட்ரிப்பா வந்து அவங்க போயிருந்தாங்க. ட்ரிப் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த ட்ரிப்ல அவங்க என்னென்னலாம் என்ஜாய் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து ஒரு வீடியோ கம்பைலா பண்ணி அதை வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஃபாரின் கண்ட்ரில இருக்கும் பொழுது ஒரு சில போட்டோஸ்ல பிகினிலையும் ஷார்ட் ஸ்கர்ட்லயும் இருந்தாங்க. அண்ட் அதை பார்த்த நிறைய நெட்டிசன்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப கிளாமரா ட்ரெஸ் பண்ணி தான் வந்து எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நெட்டிசன்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ற மாதிரி மாயா அவர்கள் வந்து ஒரு கோட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்க உள்ள போட்டுக்கலாம். அவங்க இன்னும் வெளியில தெரியுற மாதிரி போடுறதும் போடாம இருக்கிறதும் வந்து அது அவங்களோட இஷ்டம். அவங்களுக்கு அவங்கள எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிதான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும். உங்க எல்லாருக்காகவும் வந்து நான் வந்து ரொம்ப டீசெண்டா ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. டீசெண்டா ட்ரெஸ் பண்றவங்களும் இருக்காங்க. அண்ட் நாங்க ட்ரெஸ் பண்ற விஷயம் வந்து உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் கிடையாது. எங்களுக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கு. நாங்க இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் நாங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் மாயா அவர்கள் அந்த கோட் மூலமா சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ மாயா அவர்கள் ஸ்டோரியில ஷேர் பண்ணி இருந்திருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் வந்து இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டும் இருந்துட்டு இருக்கு. ஸோ உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வி டாக்கீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அவருக்காக வந்து உயிரை கொடுக்குற அளவுக்கு இருக்கிற பசங்க வந்து ஒரு 20 to 30 லட்சம் பேர் லவ்வா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே ஒரு சாலிடான தான் யாருன்னு காட்டக்கூடியத அந்த 20-30 லட்சம் பேர். சார் விஜயகாந்த்னு ஒருத்தர் சமீபத்தில் மக்கள் சக்தியை காட்டிட்டு போயிருக்காரு, உலகத்துக்கே காட்டிட்டு போயிருக்காரு. பெரிய மக்கள் சக்தி முன்னாடி வந்துச்சு. மக்கள் சக்தி தான் இங்கே பெருசு. விடியல் ஆட்சின்னு சொல்லிட்டு வேற ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலே விஜய் வந்து விடியல் தருவார். இதை போடுங்க டைட்டில். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து நான் இப்போ நிறுத்த போகிறேன் இந்த படத்தோடன்றாரு. அப்படி நிறுத்த மாட்டாருன்னு தோணும். வருஷத்துக்கு ஒரு படமோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு படமோ பண்ணுவாருன்னு எனக்கு ஒரு 31 வரைக்கும் பண்ணுவார். 31க்கு அப்புறம் மேபி அவரே விஜயகாந்த் சார் பையனை உருவாக்கி விட்டு போவார். அந்த படமே ஓட வச்சது பசங்க ரொம்ப தான் ஓட வச்சாங்க. சுமாரான படம். விஜயை காப்பாற்றணும், அதை விட்டுறக்கூடாதுன்னு அதை மல்லு கட்டி பார்த்தாங்க. அது மாதிரி கோட்டோட ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து பெரிய லெவலில் இருக்கும். அது ஒரு அரசியல் மாநாடு மாதிரியே இருக்கு.